இருக்கீங்க எல்லாரும்? கேளுங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அச்சா, வெக்கம் வந்துடுது. வெக்கம் வந்துடுதா ஐயாக்கு? ஞா பவீன் மித்ரா, பவீன் மித்ரா, ஹாய், ஹலோ. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க சார். சார் சார் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க சார். நம்ம நேற்று வீடியோ போடல, என்ன பண்ணிட்டு இருந்தோம்? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே விளாக் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சிக்கன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சிக்கன் கறி. ஆமா, போன வாரம் வந்து கேட்டிருந்தாங்க சிக்கன் எதுவும் செய்யல அப்படின்னு, செஞ்சோம். நான் வந்து வீடியோ எடுக்கல. இந்த வாரம் வந்து சிக்கன் அது என்ன சொன்னா, நான் வீடியோ பார்த்து தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பெப்பர் சிக்கன் அப்புறம் தந்தூரி சிக்கன் ரெண்டுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இது வந்து ஒரு ட்ரையல் தான், பார்ப்போம். தந்தூரி வந்து ஆல்ரெடி நான் செஞ்சிருக்கேன், அது சூப்பரா வந்துடும் எனக்கு தெரியும். ஆனா வந்து பெப்பர் சிக்கன் வந்து இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, சாப்பிட்டதில்லை. சிக்கன் வந்து அதிகம் நாங்கள் சாப்பிட்டதில்லை, அதனால நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணலை. இப்போ வந்து இவன் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும்னு இருக்கா என் தங்கச்சி. அது எப்படி வரப்போகுதோ தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இந்த மியா குட்டி என்ன பண்ணுது? ஹாய், என்ன பண்ணுது? அப்புறம் எல்லாரும் மியா குட்டியை வந்து விளாக்ல காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் மியா குட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதான் வந்து ஒரு வீடியோ எடுத்து முடிச்சேன், ஷாப்பிங் ஹால் வீடியோ. அது முடிச்சுட்டு தான் வந்து இப்போ சண்டே விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, புடிங்க புடிங்க, மியா குட்டிய புடிங்க. ஏ ஏ ஏ சிரிப்பழகா, சிரிப்பழகா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சரி, போய் சமைக்கிறம்மா, பாய். விளையாடுங்க, விளையாடுங்க. வாய்க்குள்ள கை வைக்காதீங்க. இந்தாங்க கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, விளையாடுங்க, விளையாடுங்க. ஆய் ஆய். இப்போ உனக்கு சிக்கன் வேணும். சிக்கன் பசிக்குதா? சரி, போய் சமைக்கிறம்மா. சித்திமாக்கு பசிக்குதான். உனக்கு சிரிப்பு தான் எல்லாத்துக்குமே. சிக்கு 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 சிக்கு. இப்போ வந்து மார்னிங் வந்து சாப்பிட்டு இப்படிதான் வந்து வச்சுட்டு போயிருக்கேன். நான் வந்து தந்தூரி சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டேன். மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஊற வைக்கணும், ஒரு 6 மணி நேரம் ஊறணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பெப்பர் சிக்கன் செய்யறதுக்காக கழுவி எடுத்து வச்சிருக்கேன். பெப்பர் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வந்து பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து செய்கிறேன், பட் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. கொஞ்சம் இதற்கு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் விடணுமா? சரி, நான் இந்த ஆயில் சேர்த்துட்டேன். நார்மல் ஆயில் சேர்த்துட்டேன். அடுத்து வந்து ஒரே ஒரு குட்டியூன்னு பட்டை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வந்து அது என்னது வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய், இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். நல்லா இது வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை கொத்து ஒன்று சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இனிமேல் ரெடி பண்ணணும், 1 மந்த் ஆச்சு ரெடி பண்ணி. ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து மசால் வந்து நான் இதிலே வந்து இடித்து வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக இடித்து வச்சுருக்கேன். நல்லா அங்கே பாருங்க பவுடர் ஆயிடுச்சு. இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது நல்ல பச்சை வாசனை போக வந்து நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். உண்மையாகவே நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. பெப்பர் ஸ்மெல்லு எல்லாமே செமையாக வந்துட்டுருக்கு. இந்த சமயம் வந்து நம்ம சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம்
அளவுக்கு தான் வந்து சிக்கன் வந்து கட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கே சேர்த்துக்கிறேன் நான். ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் அந்த சைஸு. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துப்போம். இதில் வந்து கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தணுமா? சரி, நான் சேர்த்தாம விட்டுட்டேன். இவ தான் சொல்லிட்டு இருக்கேன் தங்கச்சி, அதனால கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலான்ட்டு ஒரு தக்காளியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் சொல்லுவாங்க பெப்பர் சிக்கனுக்கு இதெல்லாம் ஊற்றவே கூடாது. இவ தான் சொன்னா, அதனால நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். பாவி, எனக்கே சமைக்க தெரியாது. நீ கேட்டேன்னு தான் நான் சமைக்கிறேன். என்ன சிக்கன் நாங்கள் எடுப்போமா சொல்லு, பார்ப்போம் எப்படி டேஸ்ட் வருதுன்னு. அடுத்து இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். இந்த சைடு வெந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இருக்க மசாலாவை தூக்கி இதில் போடவும். கையில் கிடைக்கும் மசாலாவை போட்டு அச்சோ கிராம்பு 4 சேர்த்துட்டேன். இது வந்து நான் மசால் பொடியை சேர்த்துக்க போகிறேன். அதனால் ரெடிமேட் மசால் பொடி இருக்கும்ல, அதை சேர்த்த போகிறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அப்படிங்கிட்டு இந்த பெப்பர் சிக்கன் என்ன நிலமையில இருக்குன்னு பார்ப்போம். வாசனை சூப்பராக இருக்குது. பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் வந்து சிக்கன் கொட்டிட்டோம். கொஞ்சம் நேரம் வந்து தக்காளி மசிட்டோம். தக்காளியெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2 நிமிஷம் வந்து இது எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து மசால் சேர்த்துக்கலாம். இது வந்து கடையில் வாங்கின மசால் பொடி தான். சேர்த்து லைட்டாக நல்லா வந்து வதக்கி எடுத்துப்போம். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். பெப்பர் சிக்கன் என்ன ஆச்சுன்னு தெரியல, புகஞ்சிக்கிட்டு இருக்குதா? இல்லை நல்லா தான் இருக்கு. இப்படி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வாசனை வருதா? ஹோட்டல் ஸ்டைல் இருக்கா? வாசனை வருதா? வாசனை வருது. அப்படிதான் பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதில் மூடி வைப்போம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்து இறக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கடைசியாக வந்து ரசம் வச்சாச்சு. போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்பாடு கொஞ்சம் வந்து குழம்பு, அடுத்து வந்து பெப்பர் சிக்கன், ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடிச்சிருவோம். எல்லாருக்கும் அதுதான். எப்படி இருக்க? நல்லாக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நாங்கள் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்க பாருங்க. நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. காஸ்டிங் கேட்டிருந்தீங்க. இது வந்து தம்பியோட கை காலெலாம் செஞ்சுட்டு ரொம்ப அழகாக வந்திருக்குங்க பாருங்களேன். இந்த கோடு முதற்கொண்டு எல்லாமே வந்திருக்கு. இதை வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஆனால் வந்து தம்பியோட ஃபோட்டோ வந்து டிராயிங் பண்ணிவிட்டு அது கூட இதை அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணித்தர மாட்டியா மாமா? பண்ணித்தர மாட்டியா? டிராயிங் பண்ணி அது கூட வந்து இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த காஸ்டிங் வீடியோ வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போடுவேன். சரி, இதை இப்போ வந்து இங்கே வச்சுட்டு போயிடுவோம். இது புளிஜா சோடா பண்ணுறதுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் மல்லி, 4 மிளகாய்,
ஒரு அரை லெமனை வந்து லாஸ்ட்டில் புளிஞ்சு விட்டுக்கலாம். இதை வந்து அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த சோடா ரெடி பண்ணுறேன்னா இந்த டம்ளர் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இந்த டம்ளரை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சோடாவே நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா. சரி, லெமன் பிழிஞ்சு விடாமல் இது பண்ணிட்டேன். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ போய் கொடுத்துடலாம். இதில் சோடா ஊற்றிக்கலாம். இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். வாங்க போவோம். இப்போ நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணுமாமா, அந்த பிள்ளை வரட்டும். இஞ்சி எலுமிச்சம்பழம் போடலையா? எல்லாமே பண்ணியிருக்கு. உள்ள இருக்குதா? ஆமாம், எல்லாமே உள்ளே இருக்குது. உன்னோட ரியாக்ஷன் இப்போ பார்த்துப்போங்க. ஃபேஸ் காட்டு. அடுத்து இது குடிக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் குடிச்சது இல்லையா? தெரியல மாமா, நான் குடிச்சது இல்லை. அப்போ நீயும் குடிக்கிற? எனக்கு வேண்டாம். இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு தெரியலை. இந்த பிள்ளை வேற மாதிரி. நீ குடிச்சது இல்லையா? நான் குடிக்க மாட்டேன், நீ தான் குடிக்கணும். சரியா? நாகே வரா. ஊத்திக்கலாம். போதுமா? எதுக்கு இவ்வளவு? நிறைய ஊத்துனதான் மாமா பொங்கு. அது ஆல்ரெடி இவ்வளவு இருந்தாலே பொங்கு, தெரியுமா? இந்த நீ பிடிச்சுக்கோ, இத பிடிச்சுக்கோ. எப்படி ஊத்து பிடிச்சு? இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளி நில்லு. குடிக்க தெரியுமா? இரு எப்படி? இரு போடனே பொங்கு. நீ டக்குன்னு குடிக்கணும். குடிச்சிடணும், ஃபுல்லா குடிச்சிடணும். கண்ணு மூடிட்டு குடி குடி குடி. மேல வச்சு குடி. வைத்தியம். குடிங்க. என்ன தூண்டா? எப்படி இருக்குது? ஐயோ அம்மா, நான் குடிச்சு பார்க்கட்டா? காரமா தெரியுது. உப்பே இல்லையே. உப்பு போடு. உப்புல குடிங்க. உப்பு போடாதான் நல்லா இருக்கு. உப்பு போடு. உப்பு போடுறதா? இல்ல, நான் குடிச்சு பாக்குறேன். காரமா இருக்குது. சரியான காரம். உப்பு போடு, அதுதான் நல்லா இருக்கு. புளிப்பு பத்தலையா, அதனால எலுமிச்சம்பழம். சாரி. எல்லாம் என்ன எங்க பொங்குது? பொங்குன்னு உப்பு அதிகமா போடுங்க. அதிகமா தான் போடல. நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு ஒரு குடிட்டு. காரம் தனியே குடி. சோடா எப்படி இருந்தது? எனக்கே குடிக்கல. அது ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இல்லை. ஆனால் இதைத்தான் புல்ஜார் சோடான்னு பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்தாங்களே. மியா குடிக்கும் போது எடுத்து பொங்க வைக்கணும். அப்போ முன்னாடி இருந்து நல்லா இருக்கு. என்ன மியா பண்ணுது? செவுத்துல போய் அடிச்சா? போடு. இங்கிட்டு வந்து விளையாடு. ஆமா. ஆமா, எத்தடிக்கு. பக்கத்துல வராத. சோடா எக்ஸ்பீரியன்ஸ் வெரி பேட். எனக்கு பிடிக்கல. இல்ல, அது எப்படித்தான் இருக்கு. அந்த டம்ளர் வேற நீ வாங்கிட்டு வந்துட்டியா? அது எப்படி இருக்கும்னு செக் பண்ணி பார்க்கணுன்னே ஒரு ஆசை. எப்படியே செக் பண்ணியாச்சு. நான் ட்ரை பண்ணலையே, அது வரைக்கும் சந்தோஷம். இங்க பாருங்க, நான் புதினா வளர்த்திட்டு இருக்கேனே. புதினா வளர்ந்துருச்சு, நல்லா வருது. நல்லா புதினா நல்லா ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது கிரில் சிக்கன் பண்ண போறோம். நம்ம தவால தான் பண்ண போறோம். அதனால வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இதை எடுத்துட்டேன். நல்லா ஊறி
சூப்பராக இருக்குது. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம மெதுவாக எடுத்து போட்டுக்க போகிறோம் ஒவ்வொன்றா. இப்போ வந்து இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பக்கம் ஈவனாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக வந்து வெந்துடும். இப்போ வந்து இது நல்லா எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து தந்தூரி அந்த ஸ்மோக்கி ஃபீலிங் இருக்கணும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்படி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வந்து இந்த மாதிரி வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து அந்த புகை ஸ்மெல்லு வரும். அப்போ தான் வந்து தந்தூரியோட டேஸ்ட்டு, அந்த தந்தூரி சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்கும். அதனால் இப்படி வச்சு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஒரு மாதிரி வருதா. இதுதான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே வந்து அந்த ஸ்மோக்கி ஃபீலிங், அந்த ஸ்மோக், அதாவது இந்த புகை வாசனை வந்துருச்சு. இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அங்கே மியா குட்டியை வந்து பாருங்கள். மியா குட்டி வந்து எதுக்கு இப்படி சவுண்டு போட்டுட்ருக்குன்னு தெரில. ஓய் மியா, எதுக்கு இப்படி சவுண்டு போட்டுட்ருக்கீங்க? எதுக்குங்க சவுண்டு போட்டுட்ருக்கீங்க? ஏயா, எதுக்கு ஏன் சவுண்டு போடுறீங்க? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய் சொல்லிட்டாங்க மியா குட்டி. பாய் சொல்லிருங்க, பாய் சொல்லிருங்க. பாய் பாய் பாய். எப்படி பாய்? ஆச்சா, பாய் தங்கம் சொல்லிருங்க. நாளைக்கு மீட் பண்ணுறோம்.